நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, அன்பு நேயர்களே, குரு பகவான் வக்ரம். இந்த குரு பகவானுடைய வக்ரம் அப்படின்னு சொல்லும்போது என்னெல்லாம் இங்கே கவனிக்கணும்? முதல்ல முழு சுபராக இருக்கக்கூடியவர் அந்த குரு பகவான். 9 கிரகங்களில் நவகிரகங்களிலே மிகவும் நன்மையை தரக்கூடியவர், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர். எப்பேற்பட்ட அவயோகியை கூட ஒரு நார்மலாக அடுத்த வேலை உணவுக்கோ அல்லது வருமானத்துக்கோ வழி இல்லாத ஒருவனுக்கு கூட கைதூக்கி விடணும்னு நினைக்கக்கூடிய, வழிகாட்டணும்னு நினைக்கக்கூடிய முழுமையான சுப எண்ணங்களை கொண்ட, நல்லெண்ணங்களை கொண்ட முழு சுபராக இருக்கக்கூடிய குரு பகவான். 9 பேரில் அவர் தான் ரொம்ப உத்தமர், ரொம்ப நன்மையை செய்யக்கூடியவர். அந்த குரு பகவான் வக்ரம் அடைகிறார். அப்போ அந்த குரு வக்ரம் அடைகின்ற பொழுது அந்த குரு வக்ரத்தால் உலக மக்களுக்கோ அல்லது தேசத்திற்கோ நாட்டிற்கோ அல்லது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும், அதே போல நட்சத்திர வாரியாக, நட்சத்திரத்தின் பாதங்கள் வாரியாக, அஸ்வினி நட்சத்திரம் 1வது பாதம், உத்திரட்டாதி 2வது பாதம், உத்திரம் 3வது பாதம், போராடம் 4வது பாதம், இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பாதவாரியாக அந்த அல்லது ஒவ்வொரு மேஷராசி முதல் மீனராசி வரை 12 ராசி அன்பர்களுக்குமே கூட எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது, ஏதாவது பிரச்சனைகள் குறையுமா? ஏன்னா இந்த குருவுடைய வக்ரம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குரு பகவான் இப்போ எங்கே இருக்கார்? மேஷ ராசியில் இருக்கிறார். மேஷத்தில் யாரு கூட இருக்கிறார்? ராகுவோட இருக்கிறார். அந்த ராகுவானவர் அக்டோபர் 30 குருவை தனியாக விட்டுட்டு வெளியில் போயிடுவார், மீனத்துக்கு போயிடுவார். அப்போது அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் குரு பகவான் வக்ரகதியிலே தனித்து இருக்க போகிறார். முதல்ல இந்த குருவுடைய வக்ரம், அந்த டைம் பீரியட் என்ன, டீட்டெயில்ஸ் என்ன, அது பார்ப்போம். இந்த குரு பகவானுடைய வக்ரம் 4/9/2023 முதல் செப்டம்பர் 4 முதல் டிசம்பர் 30 வரை ஏறக்குறைய 110 நாட்கள், 108 நாட்கள் அப்படி வச்சுக்கோங்க. 108 நம்ம வச்சுப்போம், கொஞ்சம் டேஸ் கூட இருக்குது, இருந்தாலும் நம்ம 108ங்கிற ஒரு மங்களகரமான எண்ணெயை வச்சுப்போம். அப்போ ஒரு 3.5 மாதம் இந்த குரு பகவானுடைய வக்ரம் நிகழ்கிறது. அதிலும் குறிப்பாக 1.5 மாதம் தனியாக இருக்க போகிறார் குரு மேஷத்தில். இந்த பக்கம் 1.5 மாதம் ராகுவோடு சேர்ந்து இருக்க போகிறார். வக்ரம் பெற்ற குரு, வக்ரம் பெற்ற ராகு என்ன மாதிரியான நல்லது செய்ய போகுது? ஏதாவது ஒரு நன்மை, ஒரு மேஜிக் டூல் கிடைக்காதா? நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு தொடர்ந்து ஒரு வீண்பள்ளி அவமானம் சாமி, தொடர்ந்து ஒரு தலைகுனிவு சாமி, ஏதாவது இதிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு மேஜிக் டூல் கிடைக்காதா? தொடர்ந்து தடைகள் சாமி, தொடர்ந்து முன்னேற்ற தடைகள் சாமி, ஒரே ஒரு மேஜிக் டூல் கிடைக்காதா? ஒரு டெவலப்பே ஆக முடியலைங்க சாமி, இப்போ அப்படியே பைசாலாம் லாக் ஆகி கிடச்சின்னு நஷ்டமே இல்லை, நஷ்டம் சாமி, எனக்கு ஒரு மேஜிக் டூல் கிடைக்காதா? குடும்பம் முன்னுக்கு வர மாட்டேங்குது, தொழில் அபிவிருத்தி ஆக மாட்டேங்குது, அப்போது எனக்கு ஒரு மேஜிக் டூல் கிடைக்காதா என்று எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் இந்த குரு பகவானுடைய வக்ரம் என்ன செய்ய போகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். அதோடு கூட நான் சொல்லக்கூடிய இந்த ராசி பலன்களை உங்கள் ஜாதகத்தோடு ஒப்பிட வேண்டும். உங்கள் பர்த் சார்ட்டை எடுத்து வச்சு உங்கள் பர்த் சார்ட்டில் நான் சொல்கிற மாதிரி அந்த ராசியில் அல்லது மேஷத்தில் குரு இருக்காரான்னு பாருங்கள், அல்லது எந்தெந்த ஜாதகத்தில் உங்களுக்கு குரு தசை நடக்குதா பாருங்கள். அந்த குருவானவர் உங்களுக்கு தசையை நடத்துகிறாரா அல்லது புத்தியில் நடத்துகிறாரா, தசா புத்தி ஏதாவது வருதா, குருவுடைய தசா புத்தி ஏதாவது வருதா, அந்த குருவானவர் உங்களுக்கு யோகாதிபதியாக இருந்து தசையை நடத்துகிறாரா, அந்த குருவானவர் உங்களுக்கு அவயோகியாக இருந்து தசையை நடத்துகிறாரா, அல்லது அசுபராக இருந்த 3, 12, 6, 9 அதை போல் உங்களுக்கெல்லாம் 3, 6,
போன்ற அசுபஸ்தானத்திலிருந்து குரு உங்களுக்கு தசையை நடத்துகிறாரா, இதெல்லாம் நீங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தையும் கொண்டு கொஞ்சம் மேட்ச் பண்ணி ரெண்டுத்தையும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தையும் உங்களுக்கு தற்சமயம் நடக்கக்கூடிய தசாபுத்திகளையும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி பாருங்கள். அப்போ இந்த குருவுடைய வக்ரம் இவர் எந்த காரணத்தை கொண்டும் மீன ராசிக்கு போக போகிறது இல்லை. ராகு மட்டும்தான் தனித்து போக போகிறார். வக்ரம் மேஷராசிக்குள்ளேயே நிகழ்கிறது, ராசியை விட்டு தாண்ட போகிறதில்ல. அப்போ செப்டம்பர் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் 30ஆம் தேதி வரை நடக்க இருக்கின்ற இந்த குரு வக்ரம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை தருது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அன்பு நேயர்களே, இப்போ இதனால் வரலும் இவ்வளோ நேரம் வரையிலும் அந்த குருவுடைய வக்ரம் என்ன செய்யும், குருவுடைய வக்ரம்னா என்ன, ஸோ அவர் எந்த ராசியில் இருக்கிறார், எந்த நாள் முதல் எந்த நாள் வரை, செப்டம்பர் 4 முதல் டிசம்பர் வரையிலும் இந்த குருவுடைய வக்ரம் நிகழப்போகுது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த குருவுடைய வக்ரத்தாலே நன்மை பெறக்கூடிய ராசிகள் யார் யார், எந்தெந்த ராசிக்கெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு பார்ப்போமே. ஆனால் நல்லது நடக்கக்கூடிய இடத்துல முதல்ல ரிஷபராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். ரிஷபராசியை பொறுத்தவரையில் ராசிக்கு 12இல் குரு வக்ரம். ஏன்னா ரிஷபராசியை பொறுத்தவரை அந்த குரு பகவான் 8ஆம் அதிபதியாக மாறுகிறார். 8, 11 கூடியவன். அப்போ 8ஆம் அதிபதி வக்ரம் அடைந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். ஏன்னா ராகுவுடைய தொடர்பு 8 பார்க்குறார். அப்போ இந்த இடத்துல ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு அந்த குரு சண்டால யோகம் மாதிரி நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லைன்னா ஏதேனும் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஒன்றுமே நடக்க வேணாம் சாமி, இருக்கிற விரயம் குறைஞ்சா போகிறோம், வீண் செலவு கண்ணாமண்ணான்னு பிடுங்கிட்டு போகுதுங்க சாமி, அப்போ எனக்கு நன்மையே நடக்க வேணாம், தயவு செய்து இந்த ஓட்டையை அடைக்க சொல்லுங்கள், அந்த கடன் வட்டி அப்படிங்கிற ஓட்டையை அடைச்சா போகிறோம், சம்பாதிக்கிற பணம் நம்ம வீட்டுக்கு தங்கினா போகிறோம். அப்போ கவலை வேண்டாம் ரிஷபராசி என்பர்களே. இன்னும் கூட டீட்டெயிலாக உள்ள பார்ப்போம். நன்மை பெறக்கூடிய ராசியில் ரிஷபராசி ஃபஸ்ட்டு. 2வது மிதுன ராசி என்பர்கள். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு ராகு. ஏன்னா அந்த குருவானவர் மிதுன ராசிக்கு பாதகாதிபதியாக வரக்கூடியவர். நீங்கள் மிதுன ராசி ஆனாலும் மிதுன லக்னமானாலும் அந்த குருவானவர் யாருங்க, உங்களுக்கு பாதகாதிபதி. பாதகாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறது அவ்வளோ நன்மை இல்லை. அதுவும் ராகுவோடு போன்ற அசுப கிரகங்களோடு இணைவது நல்லதில்லை. 7, 10 வேற அந்த குரு. அப்போ மிதுன ராசி என்பர்களே 7, 10 அந்த அசுபராக மாறக்கூடிய குரு எல்லாம் போய் மறைகிறாருங்க. 11 வக்ரம் அடைகிறார். அப்போ இது நாள் வரையில் இந்த மிதுன ராசிக்கு பலவிதமான கஷ்டங்கள், பண கஷ்டம்னு மட்டும் இல்லை, பணத்தால் பல உறவுகள் கெட்டு போயிருக்கும், பல உறவுகள் கெட்டு போயிருக்கும், பண கஷ்டம், மன கஷ்டம். அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் மிதுன ராசி என்பவர்களே அதெல்லாம் விலகும். ஸோ இந்த குருவுடைய வக்ரத்தால் உங்களுக்கும் நன்மை. வாங்க உள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்ததான் கன்னி ராசி என்பர்கள். இந்த கன்னி ராசிக்கும் நல்லது நடக்கும். ஏன்னா இவங்களும் அதே போல் நிறைய வீண் பிரயோகம், யாரும் ரொம்ப நம்பி இருக்காங்களோ அந்த நம்பி இருக்கக்கூடிய நபர் அப்படியே ஏமாற்றுவாங்க. முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க. கன்னிராசி அன்பர்களை நிறைய வீண் பிரயோகமானங்கள் இதெல்லாம் கன்னிராசி பார்த்துருப்பாங்க. காரணம் இந்த குருவானவர் அதே கன்னிராசி கன்னி லக்னமாக இருந்தால் குரு பாதகாதிபதியாக மாறிடுறார். 4க்கும் 7க்கும் உடையவராக போயிடுறார். அப்போ அரை சுபராக அரை அசுபராக மாறி விடுகிறார். அப்போ அசுபர் கணக்கு தான் வரும் உங்களுக்கு. அந்த 7 பாதகாதிபதியாக வரக்கூடிய அந்த குரு பகவான் 8ல் மறைவு. அந்த 8ல் மறையும் போது எனதருமை நண்பர்களே, இந்த கன்னி ராசிக்கு அதிக அதிர்ஷ்டம் காத்திருக்கு. 8லே குரு பகவான் மேஷராசிக்கு 8 குருவும் ராகுவும் இணைகிறார்கள். 2 வக்ரகிரகமாக போகுது. அப்போது குருவுடைய வக்ரத்தில் அடுத்த நன்மை கன்னி ராசிக்கு. வாங்க அது உள்ள போயிட்டெல்லாம் பார்க்கலாம்.
கடைசியாக தனுசு ராசிக்கு இந்த குரு பகவானுடைய வக்ரம் நன்மையை செய்கிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, குரு பகவானுடைய வக்ரம் ராசிநாதனாக பெயராரு, 1க்கும் 4க்கும் உடையவன், சுய வீட்டுக்குடையவன், அந்த ராசிநாதனாக அமைகிறார். நீங்கள் தனுசு ராசி, தனுசு லக்னம் எதுவாக இருந்தாலும் அஞ்சல் இருக்கக்கூடிய குரு ராகு தொடர்பு அவ்வளோ சிறப்பு இல்லை. ஆனால் குருவும் வக்ரமடைகின்ற பொழுது, ராகுவும் வக்ரம் குருவும் வக்ரம்னு சொல்லும் பொழுது, இது நாள் வரையில் உங்களுக்கு தடைப்பட்ட விஷயங்கள், தள்ளிப்போன விஷயங்கள், முடியாதுங்கிற விஷயங்கள், ஏமாந்த விஷயங்கள், வராத விஷயங்கள், இதெல்லாமே கொஞ்சம் ரீஆக்டிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக தனுசு ராசி நேயர்களே நன்மை பெறக்கூடிய இடத்துல, கடைசி இடத்துல தனுசு ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். ஸோ மேஷம், மிதுனம், கடகம், தனுசு இந்த 4 ராசி அன்பர்களுக்கும் நன்மை நடக்கப் போகுது. இவங்களுக்கான ஃபுல் டீட்டெயிலாக உள்ளே போய் பார்க்கலாம் வாருங்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ராசிக்கு 12வது வீட்டில் இந்த குரு பகவான் வக்ரம் அடைகிறார். ராசிக்கு 12ல் ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய ராகுவோடு இணைகிறார். இதில் யாருக்கெல்லாம் நன்மை நடக்கும்னாக்கா, மடாதிபதிகள் 6, 12ஆக இருக்கக்கூடிய ராகு கேது, பெரிய பெரிய மடாதிபதிகள் கூட இப்போ தான் சமீபமாக வெளிநாடு சுற்றுப்பயணங்கள் போயிட்டு வந்திருக்கலாம். இல்லை நிறைய ரிஷபராசி பொதுவாகவே வச்சுப்போமே, ரிஷபராசி என்பர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்திருக்கலாம், இல்லை வெளிநாடு ஃபஸ்ட்டு டைம் போயிட்டு வந்திருக்கலாம், ரொம்ப நாள் கழித்து போயிட்டு வந்திருக்கலாம். ஒரு வாய்ப்பை இந்த ராகு கேது 6, 12 இருக்கக்கூடிய ராகு கேது ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வெளிநாட்டு பயணத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருப்பார்கள். நீங்கள் ரிஷப ராசியாக இருந்தாலும் ரிஷப லக்னமாக இருந்தாலும் இது பொருந்தும். லக்னமும் சேர்த்துக்கோங்க. அதே போல் இந்த ரிஷபராசி பொறுத்தவரையிலே இந்த குருவுடைய வக்ரம் யாருக்கெல்லாம் நன்மையை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மடாதிபதிகள், ஆன்மீக பெரியோர்கள், தவ யோகிகள், சன்னியாசிகள், அதே போல் அரசியல் தலைவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள், விவசாயிகள். நிச்சயமாக விவசாயிகளாக கூட ஒரு பெரிய ஒரு எழுச்சி அவங்கள்ட்ட ஏற்படும், ஒரு மிகப்பெரிய மாற்றம் அவங்கள்ட்ட தெரியும். அப்போ ரிஷப ராசியை பொறுத்தவரையிலே இந்த குருவுடைய வக்ரம் 12லே நிகழ்கின்ற காரணத்தினாலே அந்த விரய குருவானவர் வக்ரம் அடைகின்ற பொழுது பலவிதமான நன்மைகள் ஏற்படும் ரிஷபராசி அன்பர்களே. இன்னும் சொல்ல போனால் இந்த ரிஷபராசி அன்பர்கள் பலவிதமான பிரச்சனைகள்னா ஒரு கோர்ட்டு கேஸாக இருக்கலாம், ஒரு சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், நிலபலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். இவங்களுக்கு நிறைய சொத்து இருக்கும், ஒரு மடம் இருக்குது, இல்லை ஒரு கோவில் இருக்குது, அல்லது ஒரு வீடு இருக்குது, அல்லது ஒரு பெரிய குடும்பம், நிறைய சொத்துக்கள். இவங்களுக்கு எங்கே சொத்து இருக்குன்னு இவங்களுக்கே தெரியாது. அப்போ கர்ம வினைகள் ஒரு கருமேகங்கள் சூழ்ந்ததை போல நெக்ஸ்ட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு பயம் இந்த ரிஷபராசிக்கு இருக்கும். அடுத்து என்ன செய்யறது, அதுதான் இந்த பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள். சொத்து சம்பந்தப்பட்டதில் ஏன் நம்ம இந்த ஆன்மீக பெரியோர்களையும் அங்கே கொண்டு வந்து சேர்க்கிறோம் அப்படின்னா, குரு கேது தொடர்பு அங்கே அமைகிறது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, 12ல் தான் குரு இருக்கார், அங்கெங்கே காம்பினேஷன்ஸ் வருது அப்படின்வாங்க. அப்போ உண்மையிலே நம்மளுடைய கணிப்பு பிரகாரம் பார்ப்போமே ஆனால் அந்த மடாதிபதிகளாகட்டும், ஆன்மீக பெரியோர்களாகட்டும், விவசாயிகள், அரசியல் தலைவர்கள், மெயினாக பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறதுனால தான் விவசாயத்தை நான் சொல்கிறேன். ஒரு பெரிய இடத்த எடுத்து அவங்க வந்து ஒரு பழத்தோட்டம் போட்டிருக்கலாம், அல்லது காய்கறிகள் தோட்டம் போட்டிருக்கலாம், அல்லது வாசனை திரவியங்கள் தோட்டம் போட்டிருக்கலாம், பூத்தோட்டங்கள் போட்டிருக்கலாம், ஃப்ளவர் வியாபாரம், பூ வியாபாரங்கள் செய்யலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணலாம், காய்கறிகள் ஏற்றுமதி, பழங்கள் ஏற்றுமதி, பூமாலைகள் ஏற்றுமதி. அதே போல் பெரிய பெரிய ஆலயத்தை வச்சு நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட ரிஷபராசியாக இருப்பார்களே ஆனால் நிச்சயமாக ஒரு சில கஷ்டங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெரிய
ஆலயம், அந்த ஆலயத்துக்கு நான் பேர் சொன்னால் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஒரு கமிட்டி மெம்பர்ஸ், ஆந்திராவில் இருக்கக்கூடியது, நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடியது, ஒரு பெரிய கமிட்டி மெம்பர்ஸ், அவங்களுக்கு ஒரு கஷ்டம். அப்போ அவங்க வாராகியை தேடி வராங்க. சாமி நீங்கள் ரிஷபராசிக்கு சொன்னது உண்மை, మాకు ఈ மாதிரி ఉంది சாமி, ఏం చేసిన. அப்போது நீங்கள் அதனால் அந்த தெய்வ வழிபாடுகளில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அது சார்ந்த துறைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், இப்படி எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் ரிஷப ராசி அன்பர்களே கவலை வேண்டாம். இந்த குருவுடைய வக்ரம் உங்களுக்கு ஒரு சில நன்மைகளை செய்ய போகிறது. அந்த நன்மை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்களா, இதை தான் நீங்கள் செக் பண்ணிக்கணும். அது எப்படி சாமி நான் பார்த்துக்கிறேன், அதுக்கு தான் உங்கள் பிறப்பு ஜாதகம். இப்போ உங்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத எடுத்து சொல்ல இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணுமா நீங்கள், இப்போ உங்களுக்கு வராதமா, இது தைரியமாக அது சொல்லணும். அப்போ தான் அவங்க அடுத்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழியை, அடுத்து ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்னு அவங்க தேட முடியும். சும்மாவாவது ஒரு ரிஷபராசி அன்பர்கள் பெரிய கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பரை கூப்பிட்டு நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்கன்னு ஜெயிக்காத ஒரு ஜாதகத்தை கொண்டு கையில் வச்சுக்கிட்டு பேர் புகழுக்கு ஆசைப்பட்டு சும்மாவாவது நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்லி அனுப்பினா அவர் நம்பி அங்கே உட்காந்துருப்பார். நம்ம ஜெயிச்சிருவோம் நம்பி உட்காந்துருப்பார். அப்போ அந்த மாதிரிலாம் சொல்ல இருப்பதை என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லணும். அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசி என்பவர்களே, இந்த குருவுடைய வக்ரம் உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறது. வீண் விரயங்கள் விலகும். ஒரு சில தர்ம காரியங்களை செய்ய வேண்டிய காலம் நெருங்குகிறது. ஒரு சில தர்ம காரியங்களை செய்ய போகிறீங்க, அதுக்கான ஆட்கள் உங்களை தேடி வரப்போகிறாங்க. உங்களை தேடி ஒரு தர்ம விஷயங்கள், திருப்பணிகளாகட்டும் அல்லது ஏதோ ஒரு நல்ல விஷயம் நீங்கள் செய்ய போகிறீங்க. ஒரு 2 கல்யாணம் பண்ணி வைக்கலாம், ஒரு ஏழைக்கு உதவலாம், ஒருத்தருக்கு வேலை வாங்கி தரலாம், ஒருத்தருக்கு கை காமிச்சு விடலாம். ஏதோ ஒரு உங்களால் அவங்களால் இந்த ரிஷபராசி அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ப சில நன்மைகள் நடக்கும். அதே போல் வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்களுக்கு குடும்ப கஷ்டங்கள், குடும்ப பிரச்சனைகள், ஆரோக்கிய குறைவுகள், அது சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் கிளியர் ஆகும். இமிக்ரேஷன்ஸ், விசா ப்ராப்ளம், ரினிவல் ப்ராப்ளம், சட்ட சிக்கல்கள், வம்பு வழக்குகள், போட்டி பொறாமைகள், இன்னும் சொல்லப்போனால் ரிஷபராசி என்பதிலே செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், ஏதோ ஒன்று இருக்குது சாமி, பிளாக் மேஜிக் இருக்குதுங்க சாமி, அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே, ஆனால் அவையும் விலகும் ரிஷபராசி நேயர்கள். ஸோ எப்படி பார்த்தாலும் ரிஷபராசிக்கு நிச்சயமாக அள்ளி கொடுப்பதிலே வல்லவராக இந்த குரு திகழப்போகிறார். அது உங்களுக்கு நிகழுமா என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி. அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் உண்மையிலேயே மிதுன ராசி அன்பர்கள் எல்லாமே சிரமம், எல்லாமே கஷ்டம். ஏன்னா இப்போ நம்ம மேஷ ராசிக்கு சொன்னோம், ரிஷபராசிக்கு சொன்னோம், அந்த மிதுன ராசிக்கு சொல்லுகின்ற பொழுது எத்தனையோ மிதுன ராசி அன்பர்கள், ஒருத்தர் 2 பேர் இல்லை. மிகப்பெரிய செல்வந்தருக்கும் ஒரு சில பிரச்சனைகள், மிகப்பெரிய தொழிலதிபர்களுக்கும், ஒரு பிஸ்னஸ் மேன் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு 30 கோடி 40 கோடி அர்ஜென்ட்டாக தேவைப்படுது. ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் வச்சு நடத்துகிறாங்க, ஒரு பெரிய ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்துகிறாங்க, இல்லை பெரிய அரசியல் தலைவர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கி நடக்கக்கூடிய எத்தனையோ முதல்நிலை தலைவர்கள், ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கக்கூடிய எத்தனையோ முதல்நிலை தலைவர்கள், அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. இல்லை ஆப்போசிஷன் பார்ட்டியாக இருக்கலாம், ரூலிங் பார்ட்டியில் இருக்கக்கூடியவர்கள், நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். அப்போ மிகப்பெரிய பிரச்சனைகள். இப்போ மிதுன ராசின்னு சொல்லும்போது சாமி உங்களுக்கு எந்த பாகுபாடும் எந்த குறையும் வைக்கலை. அரசனாக இருந்தாலும் பரம ஏழையாக இருந்தாலும் மிதுன ராசியாக இருப்பார்களே, ஆனால் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஒவ்வொரு மிதுன ராசி என்பர்களும் மீள முடியாத கடன் சுமைகளாகட்டும் அல்லது வேற ஒரு பிரச்சனையாகட்டும், வரவு செலவு பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகள், வெளிநாட்டில் வாழக்கூடிய எத்தனையோ மிதுன ராசி அன்பர்கள் பலவிதமான குடும்ப பிரச்சனைகளில் இருந்து வருவது வழக்கம். நாம் அது பார்க்குறோம். குடும்பம் முன்னுக்கு வர மாட்டேங்குது, பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல, அல்லது நல்ல ஜாப் செட்டில் ஆகலை,
பிஸ்னஸ் சரியாகலை, கடை அமைப்புகளில் பிரச்சனைகள் இருக்குது, வியாபாரம் பண்ணுற இடத்துல பிரச்சனைகள் இருக்குது, தொழில் போட்டிகள் இருக்குது, தொழில் எதிரிகள் இருக்காங்க, அக்கம் பக்கத்து பிரச்சனைகள் இருக்குது, செய்வினை பிரச்சனைகள் இருக்குது, செய்வினை கோளாறுகள். கடுமையான திருஷ்டி சாமி, கடுமையான திருஷ்டி. இப்போ கூட நம்ம சமீபத்தில் வெளிநாடு போயிட்டு வந்தோம் அந்த ஒரு திருஷ்டி பூச்சைக்காக. அப்போது கடுமையான திருஷ்டி, போட்டி பொறாமைகள், கண் திருஷ்டிகள், வியாபார திருஷ்டிகள். இதனால் நிறைய 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 மிதுன ராசி அன்பர்கள் படாத பாடுபட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்னா, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு சொத்து பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நிறைய இடங்களில் மிதுன ராசி என்பவர்கள் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க, அலட்சியம் மாறுந்திருப்பாங்க. அதனால் ஒரு பெரிய துன்பத்தை அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரே ஒரு நிமிஷம் சாமி நான் தப்பு பண்ணலைன்னா நான் இன்றைக்கி வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்போது கிரகம்தான் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டுது, கிரகம்தான் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிற்க வைக்குது, அதை தான் செயல்படுத்துது, கிரகம்தான் வேலை செய்யுது, கிரகம்தான் நம்மளை ஆட்டி படைக்குது என்ற உண்மையை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மிதுன ராசி அன்பர்களே. இது நான் தான் செய்தேன், நான் தான் சொன்னேன், நான் தான் ஜெயிச்சேங்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. எல்லாம் கிரகம்தான், பர்த்து சாட்டு தான், உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான். அப்போ இதெல்லாம் நல்வினைகள் இருக்குமே, ஆனால் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் உங்கள் காதுக்கு வந்து சேரும். இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு புத்தி வேலை செஞ்சு ஒரு நன்மைகள், நல்ல சிந்தனைகள் ஏற்பட்டு, உயர்ந்த மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்பட்டு, அவங்க மூலியமாக ஒரு நல்ல குரு கிடச்சி அந்த பிரச்சனைகள் வந்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியில் வந்து நல்ல வாழ்க்கை, நல்ல எதிர்காலம் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி நேயர்களே. அப்போ ஒரு நன்மை நடக்கும். எப்படி நடக்கும்? நல்ல குருமார்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அதே போல் இந்த குருவுடைய வக்ரம் தொழிலுக்கு மட்டும் இல்லை, பிஸ்னஸ்க்கு மட்டும் இல்லை, ஜாப் ஆகட்டும், ப்ரைவேட் ஜாப் ஆகட்டும், கவர்மெண்ட் ஜாப் ஆகட்டும். ஏன்னா எத்தனையோ பெரிய அரசியல் தலைவர்கள் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையில் சார்ந்தவர்கள், அதே போல் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, சேட்டலைட் சேனல்ஸ், அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்க்குறோம். சேனல்ஸில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அதையும் நம்ம பார்க்குறோம். அதே போல் அரசியல் தலைவர்கள், ஃபேமஸான ஃபெமிலியரான அரசியல் தலைவர், அதே போல் ஆன்மீக பெரியோர்கள், அதையும் நம்ம இந்த மிதுன ராசிக்கு சொல்லணும். ஆன்மீக பெரியோர்கள், மடாதிபதிகள், அதே போல் ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட இந்த மிதுன ராசியாக இருப்பார்களேயானால் அவங்களுக்கும் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் இருந்து வருவது உண்மை. இப்போ இதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அப்போ இந்த குருவுடைய வக்ரம் இவங்களுக்கெல்லாம் நல்லது செய்யுமானா நிச்சயமாக நன்மையை செய்யும். கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. இது போல் உங்களுடைய கேள்வி என்ன? சாமி எனக்கு வேலை கிடைக்குமா? சாமி எனக்கு விசா ரினியூவல் ஆகுமா? நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், வேலை பிரச்சனையாக இருக்குது, வேலையே பிரச்சனையாக இருக்குது, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையாக இருக்குது, என் பாஸ் என்கிட்ட பேசலை, நானும் ஒருத்தரும் ஒன்றா பழகிட்டு இருந்தோம், ரொம்ப நாள் 18 வருஷம் 20 வருஷமாக ஒன்றா பழகிறோம், 8 வருஷமாக இருக்கும், திடீர்னு பிரிஞ்சுட்டாங்க, ஒன்று சேர முடியுமா? இந்த மாதிரியான கேள்விகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், பசங்க சொல்கிற பேச்சை கேட்காம இருக்குது, பசங்க வீட்டு விட்டு வெளியில் போகிறது, பசங்களால் வரக்கூடிய அவப்பெயர்கள், அதே போல் சமுதாயத்தில் வீண்பழி அவமானங்கள், அல்லது வேலை செய்கிற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல வீண்பழி அவமானங்கள், சிறை தண்டனை சம்பந்தப்பட்டது, வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், ஆரோக்கிய குறைவுகள், மன பயம். மிதுன ராசிக்கு நிறைய சொல்லலாம். மடாதிபதிகள் இருந்து, ஆன்மீக பெரியோர்களிலிருந்து, அரசியல் அதிகாரம் உள்ள காவல்துறை அதிகாரிகள் வரை அனைவருக்குமே மிதுன ராசி என்று சொன்னால் ஒரு விதமான மனபயம் இருக்கும். அதுக்கு காரணம் இருக்குது. இது வரலும் யாரும் இப்படி ஓப்பனாக உங்களுக்கு எடுத்து சொல்கிறதில்ல. யார் வந்தாலும் மிதுன ராசியா சூப்பராக இருப்பீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாங்க. உண்மையை யாரும் சொல்வது இல்லை.
அப்போ மிதுன ராசி என்பவர்களே, இந்த குருவுடைய வக்ரம் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும். ஆனால் அது உங்களுக்கு செய்யுமா அப்படிங்கிறத ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இது எத்தனை நாளில் நமக்கு நடக்கும், இது இன்னும் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், இது கிளியர் ஆகுமா கிளியர் ஆகாதா, இதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி. அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, இந்த குருவுடைய வக்ரம் பொதுவாக ராசிக்கு 6, 8ஆக அமைந்திருக்கிறார். அந்த குரு கன்னி ராசியானாலும் கன்னி லக்னமானாலும் பாதகாதிபதி யாருங்க? குரு தான். கன்னி லக்னத்துக்கு 4க்கும் 7க்கும் உடையவன், பாதகாதிபதியாக வரக்கூடிய அந்த குரு பகவான். அப்போ பாதகாதிபதி வக்ரம் அடைகிறார் என்று சொன்னால் கன்னி ராசிக்கு அது நன்மை, அல்லது கன்னி லக்னமாக இருந்தால் இன்னும் சிறப்பு, நல்லது தான் நடக்கும். கவலை வேண்டாம் கன்னி ராசி என்பர்கள். யார் கவனமாக இருக்கணும்? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பிறப்பு ஜாதகத்தில் வக்ரம் என்று இருந்தால் அந்த வக்ர காலத்திலே, அந்த கிரகத்துடைய வக்ர காலத்திலே நன்மை நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல அப்படி கிடையாது. அதுதான் ஜாதகம் பார்க்கறதுல ஒரு வேறுபாடு. ஒவ்வொருத்தர் பார்வைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய சிந்தனைகள், நாலேஜ். அப்போ இங்கே எப்படி பார்க்கணுன்னா, நீங்கள் கன்னி ராசியாக இருந்தாலும் கன்னி லக்னமாக இருந்தாலும் 8ல் இருக்கக்கூடிய ராகு, 8ல் இருக்கக்கூடிய வக்ர குரு, இவர்கள் இருவரும் இணைந்து உங்களுக்கு பலவிதமான நன்மைகள், திடீர் அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராகு எப்பொழுதுமே வக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம். குரு எப்பொழுதுமே சுபராக நார்மல் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த குரு ராகு இணைகின்ற பொழுது அது குரு சண்டால யோகம்னு சொல்லுவாங்க. எந்தெந்த ஜாதகத்தெல்லாம் குரு ராகுவோடு இணைந்திருக்கிறாரோ, அல்லது குரு ராகுவுடைய சாரத்தை வாங்கியிருந்தாலும் சரிதான், ராகுவோடு இணைந்திருந்தாலும் ராகுவோட திரிகோணத்தில் இருந்தாலும் அது குரு சண்டால யோகம். குறிப்பாக நவாம்சத்தில் அந்த குரு ராகு தொடர்பு இருக்குமே, ஆனால் அவன் வாழ்க்கையில் ஒரு நாளாவது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை சந்திப்பான் என்பது விதி. அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம், மறைமுகமான வளர்ச்சியை குறிக்கக்கூடிய இடம் 8ஆம் பாவம், 8. அந்த கன்னி ராசிக்கு அந்த 8ல் ராகு இருக்கிறார், அதுவும் செவ்வாய் வீட்டில் இருக்கிறார். அதே போல 4ஆம் அதிபதி குருவோடு இணைகிறார். அப்போ இந்த 2 கிரகங்களும் வக்ரம் அடைகின்ற பொழுது கன்னிராசி அன்பர்களே, ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளில் இருந்தாலும் சரிதான், இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா இன்னும் அழகத்தை சொல்லலாம். உங்கள் ஜாதகத்தை கொண்டு பார்க்கின்ற பொழுது இன்னும் கூட துல்லியமாக நம்ம இதை சொல்ல முடியும். இந்த பிரச்சனை உங்களுக்கு முடியாது நம்ம சொல்லலாம். ஒருத்தருக்கெல்லாம் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு மிகப்பெரிய கடனாளி, கடன் வாங்கிட்டார். வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை, மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணுறார். இதே போல தான் அந்த குருவும் ராகுவும் வக்ரம் அடைகின்ற பொழுது எதேச்சியமாக ஒரு பர்ச்சேஸ்க்காக கன்னியாகுமரி போகிறாங்க. அங்கே போன இடத்துல கேரளா லாட்ரி ஒன்று வாங்குறாரு. அதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அவருக்கு உழுந்து அழகாக கடன் எல்லாம் அடைச்சிட்டு இப்போ நிம்மதியாக தொழில் பண்ணுறார். அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை நமக்கு இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் வரும், இந்த பிரச்சனைகள் தீரும், இந்த கடன் நமக்கு பிரச்சனை தீரும்னு ஒரு நாள் அவர் தூக்கத்தை கூட அவர் நினச்சி பார்க்கல. அதுதான் அந்த குரு ராகு தொடர்பு. இது எல்லா இடத்துக்கும் பொருந்தும், மடாதிபதிக்கும் பொருந்தும், ஆன்மீக பெரியோர்களுக்கும் இது பொருந்தும், பிஸ்னஸ் மேனுக்கும் இது பொருந்தும், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இது பொருந்தும், அதே போல் வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கும் இது பொருந்தும், வீட்டில் இருப்பவர்களுக்கும் இது பொருந்தும். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, எந்த அளவுக்கு
தலையால் நடந்து போகிறீங்கன்றது தெரியும், வேர்வை சிந்துறீங்கன்றது எனக்கு தெரியும். அப்போ உங்களுடைய இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கு நிச்சயமாக இந்த குருவுடைய வக்ரம் கை கொடுக்கும். கடன் சுமைகள் குறையலாம், கடன் பிரச்சனைகள் குறையலாம், தேவையில்லாத வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள் குறையலாம், தேவையில்லாத பிரச்சனைகள், அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இட பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தப்பட்டது, திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது சம்பந்தமாக ஒரு வம்பு வழக்கு, ஒரு வீண்பழி அவமானம், ஒரு சண்டை சச்சரவு, ஒரு காம்ப்ரமைஸு, அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அதுவும் விலகும். கன்னிராசி என்பர்களே. அதே போல் வேலை கிடைக்கல, வெளிநாடு போகலாமா, வெளிநாட்டில் தான் சாமி இருக்கேன், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்குது, ப்ரமோஷன் கிடைக்குமா, அல்லது வேலை செய்கிற இடத்துல பெண்களால் வரக்கூடிய தொந்தரவுகள், ஒரு ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஒரு ஹையர் ஆஃபீஸரால் வரக்கூடிய ப்ராப்ளம், என் பாஸ் என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறார், அந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள், பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல, கணவன் மனைவி சொல்கிற பேச்சு கேட்கல, குடும்ப வளர்ச்சி இல்லை, ஆரோக்கிய குறைவுகள் இருக்குது, மன பயம் இருக்குது, மனசில் ஒரு மிகப்பெரிய குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது, நிம்மதியாகவே இருக்க முடியல, ஃபேமிலி வளர்ச்சியே அடைய மாட்டேங்குது சாமி, குடும்பம் அப்படியே அடங்கி போகுது, ஒரு வளர்ச்சியே இல்லை, குடும்பத்தில் வளர்ச்சி தடைபடுகிறது, பிள்ளைங்களுடைய வளர்ச்சி தடைபடுகிறது, திருமணம் நடக்கலை, குழந்தை பிறக்கலை, இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் விலகி மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், மன நிம்மதி கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களே. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா நிச்சயமாக அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ உங்கள் பர்த் சார்ட், உங்கள் பிறப்பு ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் பர்த் சார்ட்டை வச்சு தான் எந்த மாதிரியான நன்மைகள் உங்களுக்கு நடக்கும், இது எப்போ நடக்கும், எந்த அளவுக்கு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் நான் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அதே அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, உங்களை பொறுத்தவரையில் ராசிக்கு 5ஆம் பாவத்தில் நீங்கள் தனுசு ராசியாக இருந்தாலும் தனுசு லக்னமாக இருந்தாலும் உங்கள் லக்னத்திற்கோ ராசிக்கோ 5வது வீட்டில் தான், இந்த மேஷ ராசியில் தான் இந்த குருவுடைய வக்ரம் நிகழ்கிறது. நான் இப்போ பதிவின் ஆரம்பத்தில் சொன்னேன், ராகு ஒரு 1.5 மாதம் கூட இருக்கிறாரு, அப்புறம் 1.5 மாதம் தனியாக இருக்கார், குரு மட்டும் தனியாக இருக்காருன்னு சொன்னேன். இந்த குருவும் ராகுவும் இணைந்து வக்ரத்தில் இருக்கின்ற காலங்கள் தனுசு ராசிக்கு பொற்காலங்களாக அமையப் போகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அரசியல் தலைவர்கள், அரசியலில் பெரிய முன்னேற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர், எனக்கு நல்ல போஸ்டிங் கிடைக்குமா, எனக்கு நல்ல ஒரு பதவி கிடைக்குமா, நான் ஒரு எம்எல்ஏ ஆவனா, நான் ஒரு அமைச்சர் ஆவனா, இல்லை அது இன்னும் கூட நல்ல போஸ்டிங் கிடைக்குமா, இன்னும் நல்லா ஒரு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமா, நான் ஒரு 4 காசு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமா. அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, மீடியா துறையில் இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர்ஸாக இருக்கலாம், யூடியூப் சேனலாக இருக்கலாம், சின்னத்திரை சார்ந்தவர்களாக டெலிவிஷன் சேனல்ஸாக இருக்கலாம், சீரியல்ஸ் அது மாதிரி பண்ணக்கூடியவங்க, நியூஸ் சேனல், ஸோ மீடியா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க, சினிமா துறையை பொறுத்தவரையிலும் பெரிய பெரிய நடிகர்கள்ன்றது நமக்கு தேவையில்லை. தனுசு ராசியாக இருந்தாலும் தனுசு லக்னமாக இருந்தாலும் டெக்னீஷியனாக இருக்கலாம், நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது சினிமா துறையில் கண்ணுக்கு தெரியாமல். துணை நடிகர்கள், நகைச்சுவை நடிகர்கள், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பிஆர்ஓஸ், ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், நிறைய கடினமான உழைக்கக்கூடியவர்கள், ஒன்று சேர்க்கக்கூடியவர்கள், அவங்களாம் இல்லாமல் கிடையாது, சினிமாவே கிடையாது. அப்போ அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடிய சினிமா துறையை சார்ந்தவர்கள். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸ், அந்த தொழில் பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ஒரு பில்டர்ஸ், பெரிய பெரிய பில்டிங் செய்யக்கூடியவங்க. அதே போல் ஆன்மீக பெரியோர்கள்,
மடாதிபதிகள், ஆன்மீக பெரியோர்கள், மடாதிபதிகள், திருமணத்தை சார்ந்தவர்கள். அப்போ தனுசு ராசி என்பர்களே, நம்ம சொல்லக்கூடிய இந்த ஹெட்டிங்ஸில் நீங்கள் உங்களுடைய தொழில் அமையுமேயானால் நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். ஏன்னா இப்போது நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக இருந்தால் உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்குன்றது எனக்கு தெரியும். நீங்கள் ஏதாவது போய் ஒரு இடத்துல சட்ட சிக்கலாக போய் ஒருத்தருக்கு கீழே பயந்து உட்காந்துருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கும். அவங்கள்ட்ட நீங்கள் ஏதாவது கை நீட்டி காசு வாங்கியிருக்கலாம், அவர் தான் அவங்கள்ட்ட உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கலாம். அதை கட்டி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கும். அதில் ஒரு பயம் இருக்கும். நான் காப்பாற்றணும் சாமி, நான் என்னால் ஜாக்கிரதையாக திருப்பி கொடுக்க முடியுமா, அந்த பயம் உங்கள்கிட்ட இருக்கும். அதே போல் தனுசு ராசி என்பவர்களே, சினிமா துறைக்கும் அதே தான், அரசியல் தலைவர்களுக்கும் அதே தான். அந்த பயம், குழப்பம் அதிகமானதாக இருக்கும் தனுசு ராசி நேயர்களே. அதே போல் மடாதிபதிகள், வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில மனக்குழப்பம், பர்சனலாக தான் நம்ம பேச முடியும். இப்போ நம்ம பக்கத்தில் கொஞ்சம் பர்சனலாக உட்காந்து பேசும்போது தான், சாமி நீங்கள் சொன்னது கரெக்டு, எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குங்க சாமி, நான் பார்த்தேன், அதனால தான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்வாங்க. மடாதிபதிகள் நம்ம பார்க்குறோம். அப்போ மடாதிபதிகள், அதே போல் பில்டர்ஸ், பூமி சார்ந்த கனிம வளங்கள் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், பெரிய பெரிய குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஒரு 20-30 விதமான ஒரு தொழில் செய்யக்கூடியவர், தொழில் நிறுவனங்களை வச்சு நடத்தக்கூடியவங்க, கார்ப்பரேட் நிறுவனங்கள், குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஒரு 4-5 பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் பஸ் ஓடும், ஒரு பக்கம் லாரி ஓடும், இன்னொரு பக்கம் தான் ப்ளூ மெட்டல்ஸ் பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 2-3 கம்பெனி வச்சுருப்பாங்க, இன்னொரு பக்கம் 2 ஹோட்டல் வச்சுருப்பாங்க. இப்போ குரூப் ஆஃப் கம்பெனிஸ், மல்டி லெவல் பிஸ்னஸ், இதெல்லாம் தனுசு ராசிக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது. அந்த மாதிரி பலதரப்பட்ட தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, ராசிக்கு 5இல் இருக்கக்கூடிய இந்த வக்ர குரு அதி அற்புதம். அதுவும் உங்கள் ராசிநாதன் வேற, கரும்பு தின்ன கூலி தேவையா என்ற கதையாக உங்கள் ராசிக்கு உங்கள் லக்னத்துக்கு கொடுக்கறதுக்கு குரு பகவானுக்கு என்ன சிந்தனை யோசிக்கவா வேணும்? அள்ளி கொடுப்பதிலே வல்லவராக இருக்கக்கூடிய அந்த குருவுடைய வக்ரத்தால் அதிக நன்மை பெறக்கூடிய ராசியாக தனுசு ராசி என்பர்கள் இருக்கிறார்கள். பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு நடக்கப் போகுது. வளர்ச்சிக்கான காலமாக இது இருக்க போகுது. உங்களுடைய கஷ்டங்கள் விலகப் போகுது தனுசு ராசி நேயர்களே. ஏன்னா நிறைய தனுசு ராசி ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துருப்பாங்க, இல்லை அதை பெரிய சட்ட சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க, போலீஸு கேஸு வம்பு வழக்கு. அதே போல் தனுசு ராசி சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சொத்து தகராறுகள், ரிலேஷன்ஷிப், உறவு முறைகள், உறவினர்கள், கூட பிறந்தவங்க அல்லது அங்கமங்காளிங்க, சித்தப்பா பெரியப்பா, அதில் வரக்கூடிய பிரச்சனைகள், அண்ணன் தம்பிங்கள்ட்ட வரக்கூடிய பிரச்சனைகள், இப்படி நிறைய விஷயங்களை நம்ம சொத்து பிரச்சனைகளை நம்ம தனுசு ராசியில் பார்க்குறோம். அதே போல் பயம், செய்வினை கோளாறுகள், வம்பு வழக்குகள், பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டது அதான் இருக்குது, இல்லைன்னே சொல்ல முடியாது. இப்போ கூட நம்ம சமீபமாக ஒரு வெளிநாட்டுக்கு இந்த பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட ஒரு பரிகாரம், ஒரு நவச்சண்டி ஹோமத்திற்காக நம்மளை கூப்பிட்ருக்காங்க வெளிநாட்டுக்கு. அப்போது இந்த மாதிரியான பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தனுசு ராசியாக இருப்பார்களே, ஆனால் கண்டிப்பாக இந்த கோளாறுகள், பிரச்சனைகள், வெளியில் சொல்ல முடியாத பயம், குழப்பம், அதிகப்படியான பயம் இருக்கும். இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், வேலை மாற்றங்கள். அப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு நன்மையான காலம், நன்மையை தரக்கூடிய காலமாக இந்த குரு வக்ரம் அமைகிறது தனுசு ராசி நேயர்களே. இன்னும் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது, நிறைய விஷயங்கள் நாம் சொல்லலாம். அப்போ எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும், நீங்கள் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும், தனுசு ராசியாக அல்லது தனுசு லக்னமாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் இந்த குருவுடைய வக்ரம் உங்களுக்கு நன்மையைத்தான் செய்யும். எந்த நன்மை உங்களுக்கு நடக்குமா அப்படிங்கிறத, உங்களுக்கு என்ன செய்யும், எனக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஜாதகம், உங்களுடைய ஜாதகம்தான் முடிவு செய்யும். அப்போ உங்கள் ஜாதகத்தை கொண்டு, சாமி இதை பாருங்கள், எனக்கு இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, சால்வ் ஆகுமா அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி,
ஜெய் ஜெய் பாரத். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.